வரம் பெறாதவர்கள், வரப்பிரசாதிகளாக இல்லாதவர்கள். ஆகையால் நமோ நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த கொலகார பையனை, அந்த கொலகார பையனை நான் சொல்ல மாட்டேன், அந்த கொலகார பையனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வரம் பெற வேண்டும். ஈசனிடம் நீங்கள் கேளுங்கள். பிண்டால புவி பிண்டால புவி ஆள வேண்டும் என்று அந்த சிவனிடத்தில் அப்படி என்றால் இப்போதே செல்லுகிறேன் இமாச்சலம் உமா பரமசிவனை நோக்கி தவம் இருக்கிறேன், வரம் பெறுகிறேன், அப்புறம் அழிக்கிறேன். பரவாயில்ல, அவசரமா கிளம்பிடாதீங்க. கொல்றதுக்கு வீரம் எங்க அண்ணனுக்கு உடம்பு துடிக்கிறது. வரம் பெற்ற பிறகு எங்க போகணும் தெரியுமா? வரம் வாங்கிய பிறகு எங்க போகணும் செல்ல வேண்டும். நாராயணன் நேரா போனா சண்டைக்கு போனா வரமாட்டான். அந்த கறி மூஞ்சி பையன் சண்டைக்கு வர மாட்டான். இல்ல உங்க பயந்துக்கினு எங்களுக்கு பயந்துக்கினு எங்கெங்கயோ மறைஞ்சான். உங்க பெரிய பொண்ணுக்கு பயந்து. ஏன் தெரியுமா? அவன் மாயவன். ஆமா, எங்களை பார்த்தால் மறைந்து கொள்வான். நேரடியாக சொல்ல முடியாது. நேரா போய் அவனை சண்டை கூப்பிட்டா வரமாட்டான். அப்ப எப்படி சொல்ல வேண்டும்? வரத்தை வாங்கிய உடனே பெரிய பொண்ணுக்கு ஒருத்தன் பிறந்துக்கிறான். அப்படி என்றால் என் பெரிய தந்தைக்கு பிறந்தவன் என்னுடைய உடல் பங்காளி இருக்கின்றான். யார் அது? பிரகலாதன். என் மூத்த தந்தைக்கு பிறந்த என்னுடைய பங்காளி பிரகலாதனிடம் செல்லுங்கள். எங்க அண்ணனை சந்திக்க வேண்டும். நேரா போய் சண்டைக்கு போனவன்யா வாடா சண்டைக்கு நான் வரமாட்டான். உடன் பிறந்த ஆளும் கூட பிறக்கவில்லை என்றால் சண்டைக்கு போலாம் வாடானா வரமாட்டான். அதனால நாயம்மா கூப்பிட்டு பாருங்க. அண்ணாச்சே வேலை நாயம்மா கூப்பிடுறேன். வரமாட்டான். அன்பா பேசுவான். வரமாட்டான். அவனை அடியோ தண்டமாக அடித்து வரவில்லை என்றால் உயிர் போக அடித்தால் அவனை காப்பாத்த எப்படி பிரகலாதனை காப்பாத்த உங்க அப்பா பெரியப்பனை சாவடிக்கிறதுக்கு வந்தாலும் அப்படி வருவான். பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு வருவான். இந்த பிரகலாதனை துன்புறுத்தினால் இவனை காப்பாத்த அந்த நாராயணன் கோவிந்தன் அந்த கொலகார கொலகாரன் அப்படி இப்படி நாசக்காரன் அவன் வருவான். அப்போது அவனை பழி தீர்த்து அவனை சொல்லிட்டா நான் நாராயணான்னு சொல்றது ஒரு முறை தான். உங்க மகராக அவனுக்கு தான் அடிக்கடி நாராயணா ஏன்னு கேளு. அவன் எங்க இருக்கிறான் நாராயணன்? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் நாராயணன். எங்க இருக்கிறான் நாராயணன்? நீங்க தான் பல வாட்டி சொல்லுவீங்க. நாங்களை விட அதிகமா அவர் பேரை சொல்றவங்க நீங்க தான். அப்ப நாங்க தான் மலர்த்தி போட்டு. ஆமா, அந்த கொலகார பையன் நாங்க தான் நாராயணன் கொடுக்குறோமா? ஆமா. அதனால பிரகலாதனை அடியோ தண்டமாக அடித்து சித்திரவதை செய்தால் அந்த கொலைக்காரன் இந்த பிரகலாதனை காப்பாற்று சண்டாரம் வருவான். அந்த கரிமூச்சி பையன் அப்போ உங்க பழி தீர்த்துங்க. போயிட்டு வா. நாராயண நமோ நாராயணாய நமகே. நாராயணா, நாடி வந்த கலகம் தேடியே முடித்தாகிவிட்டது. அதை நல்வழிப்படுத்துவதற்கு வழி கொடுத்தாகிவிட்டது. நாராயணா, எப்பொழுதும் என் நெஞ்சுக்குள் இருப்பவனே, அப்பனே பச்சை நிற மேனி வண்ணா,
ஹரிஹரி நாராயண கோவிந்தா ஜந்துக்களாய் பிறந்து இந்த பாழாய் போன உலகத்தில் நாராயணன் இல்லை என்றால் நாம் எத்தனையோ ஜீவ அவதாரம் எடுக்கின்றோம். எத்தனையோ ஜீவ ஜந்துக்களாய் பிறந்து அத்தனை உருவத்திலும் இருப்பது நன்று. அத்தனை உருவத்திலும் இருப்பது நன்று. நாராயணா, அனைத்தையும் ஆட்சி வைத்தோம். அனைத்தையும் ஆட்சி வைத்தோம். உன் அற்புதம் என்று நன்றி. அனைத்தையும் ஆட்சி வைத்தோம். உன் அற்புதம் என்று நன்றி. ஐயனே அறிந்து ஐயனே அறிந்து ஐயனே அறிந்து கடவுளே எல்லாம் உன் செயல்தான். என்றும் நிறைந்தவன் நீதானா. எல்லாம் உன் செயல்தான். நாராயணா, கோவிந்தா, கோவிந்தா. வந்த கலகம் சிறப்புடன் முடிந்தது. நாராயணா, உனக்கு ஒரு நன்றி. நார சொல்ல வேண்டும். இமாச்சலம் வந்து விட்டோம். வந்து அடைந்து விட்டோம் இமாச்சலம். அந்த உமா பரமசிவனை நோக்கி தவம் புரிய வேண்டும். அறியாத வரம் பெற வேண்டும். அப்படி என்றால் இப்போது ஆகட்டும், தவம் ஆரம்பிங்க. ஆதி சிவா, முக்கன் பரமா, தில்லைவா ஈசா, திருநீலகண்டா, உமா மகேசா, கங்காதரா, நடராசா, சங்கரா, ஆண்டவா, சங்கரா சிவசிவா, சங்கரா சிவசிவா, சரணை பணிந்து கங்கை எழுந்தவா, கங்காதரா, காருமையா. ஆண்டவா, ஜோதியின் சுடரொளியே ஆயாளே.
60 நாளிகையும் நாடுகள் கம்பியும் சிவா 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 என்று மழை என்றும் வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் உன்னையே நோக்கி கடந்து செய்வோம். ஆண்டவா இரு கரம் நான் கூப்பி ஈசா ஜெகதேசா உமா பரமசிவா முக்கன் யாழினி மூலா முதல் குருவே சதா நானந்தின் நமனம் சிவா சிவாய சிவாய நமக என்று ஒரே குறித்து தோன்றிருக்கிறோமே ஈசா இந்த பக்தன் கருணை இருக்கவில்லையா? ஆண்டவா ஆதி சிவா ஆதி ஜந்தம் ஜீலா அருட்கரம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே ஆதி கோடி கடுத்தவும் இருக்கிறீர்களோ அதே முக்கன் பரமன் சுடர்வழியே ஆகாய மார்க்கமாக பாருங்கள் காட்சி கொடுத்தார். சுவாமி பார்க்கிறோம் தயவு கூர்ந்து உங்களை பார்க்கிறோம் சாமி கடைக்கும் தாருமையிலே ஐயனே நான் வேண்டும் முக்கன் பரமசிவனா வேண்டும் எனக்காக இப்படிப்பட்ட ஒரு கடுந்தவத்தை மேற்கொண்டு விட்டீர்கள். ஆண்டவா உங்களையே பார்க்க வேண்டும் உங்கள் திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட அருந்தவத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? ஐயனே எதற்காக இப்படிப்பட்ட கடுந்தவம்? ஐயனே எதற்காக காற்றென்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் பனி என்றும் பாராமல் சிவா சிவா என்று கடும் தவத்தில் எதற்காக இருக்கிறது தெரியுமா? எங்களுக்கு அரிய பெரிய வரம் நீங்கள் வேண்டும். அதை நீங்கள் வரம் வேண்டுமா? அதற்கு நீங்கள் தடையில்லாமல் கேளுங்கள். தடையில்லாமல் தருகிறேன் இந்த உமா மகேஸ்வரி. ஆண்டவா என்ன வர வேண்டும்? சாதாவர வேண்டாவுடன் போகாமல் அது மட்டுமல்ல, நாங்கள் நினைத்த நேரத்தில் எந்த உருவம் அப்பேற்பட்ட வரத்தை எங்கள் இருவருக்கும் ஆகாரம் வேகாவுடன் போகாத செல்வம். அது
அது மட்டுமின்றி நீங்கள் இருவரும் நினைக்கின்ற நேரத்தில் நினைக்கின்ற வடிவத்தை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரம் உங்களுக்கு தேவை. ஆமா ஐயனே, நீங்கள் கேட்டபடி மனமுகந்து இந்த சிவபெருமான் வரத்தை தந்தேன். பார்த்து குட்டியா செத்து போடுறாங்க. ஐயனே, கெண்டியில் மறைஞ்சேன். கெண்டியை நானே இமாச்சலம் வந்தோம். அண்ணா, உமா பரமசிவனை நோக்கினோம். கடும் தவம் இருந்தோம். ஆனால் அரிய பெரிய வரத்தை தடையில்லாமல் பெற்று கொடுத்து விட்டார். இப்போது எங்க தெரியுமா செல்ல சோழிதாபுரி ஆளக்கூடிய பார்க்க வேண்டும். பெரிய தந்தை மகன் பிரகலாதனை பார்க்க வேண்டும். நம்ம பங்காளியை சந்திக்க வேண்டும். ஆமா, புறப்பட்டு வா. சோழிதாபுரி பட்டம் ஓம் நமோ நாராயண நமக. இந்த சோரிகாபுரியில் பிரகலாதன் என்ற பெயரோடு என் ஆண்டவன் பரந்தாமன் அருளால் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த என் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையில்லாமல் அந்த ஆண்டவருடால் சிறப்பான ஆட்சி புரிந்து வருகிறேன். என் பெயரோ பிரகலாதன், என் தாய் நீராவதி, என் தந்தை பெயரோ இரண்யன். நான் பிறக்கும் போது என்னுடைய தாய் நீலாவதியின் கருவறையிலே நாரத உலகத்தை எல்லாம் என்ன நடக்கிறது முக்காலம் உணர்ந்த நாரத பகவான் என்னுடைய தாயினுடைய கருவறையிலே அறிவோம் நாராயண நமக என்று என் கருவறையிலே எனக்கு உச்சரித்து நான் கருவில இருக்கும்போது அந்த ஆண்களுடைய திருப்பாதத்தின் அண்டி பிறந்தேன். அப்படி நான் பிறந்தவுடன் என் தந்தையானவர் இரண்யன் என்னுடைய மகாபிரபு நாராயணை எதிரியாக நினைத்தார். அந்த நாராயணை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் அந்த நாராயணன் பெயரை யார் கூறினாலும் அவர்கள் அழித்து விடுவார். அப்படி இருக்கின்ற வேளையிலே அவருடைய பிள்ளையாகிய நான் நாராயண நமோ என்று உச்சரித்தேன். அதை பார்த்த தந்தை, என்னடா இது, என்னுடைய எதிரின் பெயரை என் மகனை உரைக்கின்றானே என்று கோபம் அடைந்து என்னை ஒரு பாடசாலையிலே சேர்த்தார். அங்கே என்னுடைய குருவானவர் எனக்கு எப்படி போதித்தார் என்றார், இந்த உலகத்தையெல்லாம் கட்டி காக்கின்றவன் இரண்ய நம என்று எனக்கு கூற வேண்டும் என்று என்னை ஆற்றுவித்தார்கள். நான் இல்லை குருவே, இந்த உலகத்தையெல்லாம் கட்டி காக்கின்ற அந்த பரந்தாமன் தான் என்னுடைய ஆண்டவன். அவருடைய நாமதேயத்தை நான் உச்சரிக்க வேண்டும். நாராயண நமக என்று உச்சரித்தேன். என்னுடைய குருவானவர் என் தந்தையிடத்தில் வந்து, மன்னா, உன் மகன் உங்கள் நாமதேயத்தை கூறவே மாட்டேன்கிறான். அந்த பரந்தாமனை துதித்து நாராயண நம என்று உச்சரிக்கின்றான். அதனால் நான் என்றும் செய்ய முடியாது என்று என்னுடைய தந்தையத்தை வந்து கூறிவிட்டார். என் தந்தையை என்னை அடித்து சித்திரவதை செய்து இந்த உலகத்திலே நாராயண நம என்று கூறவே கூடாது, இரண்ய நம என்று சொல்லி என்னை வற்புறுத்தினார். நான் மாட்டேன். தந்தையே, இந்த உலகத்தை காப்பவன் அந்த ஆண்டவன் பரந்தாமன், பள்ளி கொண்டவன், உலக ரட்சகன், அனாதைக்கெல்லாம் அனாதையாக இருக்கின்ற அனாதையானவர்களுக்கெல்லாம் அவரே காத்திருக்கின்ற அநாத ரட்சகன் தான் என்னுடைய ஆண்டவன் என்று கூறினேன்.
அதை பார்த்து என் தந்தை, சரி என் மகனே எனக்கு எதிரியா இருக்கிறேன் என்று என்னை தாயிடத்தில் இதை பிரித்து முதலிலே அகண்டி நெருப்பிலே என்னை குழந்தையாக இருந்த என்னை காவலர்களாக எடுத்து தூக்கி போட்டார். அப்பொழுது கூட அந்த நாராயணனை நம்பினான். நாராயணா நாராயணா என்று அழுது அவருடைய நாமத்தை உச்சரித்தேன். அந்த நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான் அந்த நாராயணன். பார்த்தார்கள் காவலர்கள் ஓடி வந்து, மன்னா உன் மகனை நீங்கள் நெருப்பிலே தள்ளி குடிந்து கொல்ல வேண்டும் என்று தள்ளினீர்கள், ஆனால் அவன் பிழைத்து விட்டான் என்று கூறினார்கள். பார்த்து என் தந்தை, என்னடா இது, நெருப்பிலே தள்ளியும் இந்த குழந்தை பிறந்து மறுபடியும் நாராயணன் நமக்கு என்று கூறுகிறான் என்று யானையை எங்கள் நாட்டில் பட்டத்து யானையை கொண்டு வந்து அதிலே என்னை கிளப்பி என்னை மறிக்க சொன்னார்கள். அப்பொழுது கூட அந்த பரந்தாமன் நாராயணன் என்று கூறினேன். அவரும் என்னை காப்பாற்றி விட்டார். பிறகு என்ன செய்து என்று ஆழ்கடலில் என்னை தூக்கி கொண்டு போட்டார்கள். அங்கேயே அந்த நாராயணன் என்னை காப்பாற்றி விட்டார். சரி, இவனை எப்படி செய்வது என்று எனக்கு என் தாயினிடத்தை கொடுத்து விஷத்தை கொடுத்தார். நான் விஷமறிந்தேன். நான் தாயினிடத்தில் விஷமறிந்த நான் அந்த நாராயணனை நம்பி நாராயணா நமக்கு என்று கூறினேன். அப்படி எனக்கு அந்த நாராயணனை காப்பாற்றி விட்டார். முடிவிலே என் தந்தை என்னை கூப்பிட்டு, டேய் மகனே பிரகலாதா, அந்த நாராயணன் நமக்கு என்று கூறுகிறாயே, அந்த நாராயணன் எங்கு இருக்கிறான் என்று என்னை கேட்டார். அப்பா, இந்த உலகத்திலே எங்கும் நிறைந்தவன் நாராயணன். இந்த உலகத்திலே தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், உன்னில் இருப்பான், எண்ணெயில் இருப்பான் என்று கூறினேன். அப்படியா மகனே பிரகலாதா, அந்த நாராயணன் தூணில் இருக்கின்றானா, இந்த தூணில் இருக்கின்றானா என்று கேட்டார். தந்தையே, அந்த நாராயணன் இந்த தூணிலே இருக்கின்றார். அவருடைய பாதத்தை பணிந்து விடு, உனக்கு ரட்சிக்கப்படுவார் என்று கூறினேன். கோமடையின் தந்தை, இந்த தூணில் அந்த நாராயணன் எங்க இருக்கிறான் என்று கூறிய உடனே என் தந்தையானவர் தன்னுடைய கதாயத்தால் அந்த தூணை ஓங்கி அடித்தார். அந்த நாராயணன் சிம்ம வாகனம் எடுத்து, உடலெல்லாம் மனித உடல், முகமோ சிங்க வாகனம் எடுத்து என் தந்தையை அந்திம நேரத்திலே தன்னுடைய குடலை கிழித்து என் தந்தையை கொண்டார். அவனுடைய பார்த்த ஆண்டவனுடைய அப்போதே கூறினேன், அப்பா இப்போ முன்னே கூறியிருந்தால் உன் உயிரை ஆண்டவன் காப்பாற்றி இருப்பாரே, இப்படி தவறு செய்து விட்டு கண்ணீர் விட்டேன். பார்த்தார் நாராயணன், பிரகலாதா உன் தந்தை தவறு செய்தான், அதெல்லாம் அவனை கொண்டு விட்டேன். இன்று முதல் இந்த சோடியாபுரிக்கை சிறப்பாக ஆட்சி செய்து நாட்டு மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு சிறப்பான ஆட்சி தர வேண்டும் என்று கூறி என்னை ஆசீர்வதித்து மறைந்து விட்டார். அந்த ஆண்டவன் அருளால் சிறப்பான ஆட்சி புரிந்து இந்த நாட்டு சோனிகாபுரி மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து அந்த நாராயணனை வணங்க வேண்டும். அவருடைய பாதத்தை வணங்கிய பிறகு நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். கோபியே கொஞ்சம் ரமணா, கோபியே கொஞ்சம் ரமணா, கோபால கண்ணா கோபியே கொஞ்சம் ரமணா, கோபியே கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா கோபியே கொஞ்சம் ரமணா, பாரதத்தின் மன்னா மாயக்கலையின் மன்னா, பாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா, பாரதத்தின் மன்னா மாயக்கலையின் மன்னா, மாதவா ஹரி கோவிந்தா. தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு உறைந்தோம், தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு உறைந்தோம், தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு உறைந்தோம், தந்தையே முருகா ஹரி கோவிந்தா, தந்தையே முருகா. கோவிய கொஞ்சோ ரமணா, கோபால கிருஷ்ணா கோவிய கொஞ்சோ ரமணா. ஹரிஓம் நாராயண நமக, ஹரிஓம் நாராயண நமக, ஹரிஓம் நாராயண அண்ணா, நமக. வந்து அறிந்து விட்டோம் சோழிகாபுரி பட்டணம். இந்த பட்டணத்தை தான் பார்த்தாயா, நம்மளுடன் பிறக்கவில்லை என்றாலும் மூத்த தந்தைக்கு பிறந்த நம்மளுடைய பங்காளி எப்படி ஆட்சி செய்யறான்னு பார்த்தியா? எப்படி இருக்கிறது நாடு? இந்த நாடை பார்க்கின்ற போது வெகு சிறப்பாக இருக்கிறது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. ஆமா, அப்படி சரி. என்றால்
அவன் நல்லவனாகத்தான் இருப்பான், நல்லவனாகத்தான் இருப்பான். நம்மளுக்கு ஒரு துணையாக இருப்பான். ஆயினால் தான் அவனை தேடி நாடி இந்த சொல்காவை பட்டணத்துக்கு நாம வந்திருக்கிறோம். அதனால் இப்ப அவனை சந்திக்க வேண்டும். சரி, அவனை நம் வசமா ஆக்க வேண்டும். நானே அழைத்து பார்க்கிறேன். அழைத்து பாருங்க, நீங்க தான் மூத்தவர் அல்லவா? ஆமா அண்ணா. என்ன இது? என்னை யாரோ எங்கிருந்தே வந்து என்னை அன்புடன் அண்ணா என்று அழைக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று தெரியவில்லை. அண்ணா, வணக்கம் 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 வணக்கம், வாழ்க வாழ்க. எவர் என்று தெரியவில்லை. தெரியவில்லையே. நாங்கள் யார் எவர் என்று தெரியவில்லை. வந்ததும் உன்னை அண்ணா என்று அழைக்கிறோமே, மிக்க சந்தோஷம். அர்த்தம் புரியவில்லை. ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. நாங்கள் யார் என்று தெரியுமா? நீங்கள் யார்? உங்களுடைய தந்தை இருக்கின்றாரே, ஆமா, யார்? இரணியன். இரணியன். ஆமா அவருடைய எளிய தந்தை இருக்கின்றாரவா உனக்கு? இரணி ஆக்குதல். ஆமா. அந்த இரணி ஆக்குனுக்கு பிறந்த நாங்கள் இருவரும், நான் சிவபாலன், அண்ணன் நான் சிவபாலன், என்னுடைய பங்காளிகள், என் தம்பிமார்களா? தம்பிமார்களே, என்னுடைய சித்தப்பாவின் பிள்ளைகள் தானா நீங்கள்? மிக்க சந்தோஷம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அண்ணா, நல்லா காயும். ஒரு கூட தாம்பூலம் வாங்கி கொடு எங்களுக்கு. சந்தோஷம், வாங்கி கொடுக்குறேன். ஆமா தம்பிமார்களே. அண்ணா, ஆமா, உங்களை மேடையில் பார்ப்பது எங்களுக்கு தான் சந்தோஷம். ஏன்னு கேளுங்க, உண்மையான அடுத்தது. ஏன்னா 10 குடும்பத்துக்கு உணவு இட்டு மேடையில் எங்கள் கூடையும் வேஷம் நடிக்கிறீங்க. இது பெரிய விஷயம், சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கள் மனதிற்கு தான். தம்பிமார்களே, நீங்கள் என்னை பார்த்தது மிக்க சந்தோஷம். மகிழ்ச்சி. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக உங்களை பார்க்காமல் இருந்து விட்டானே, அதுதான் எனக்கு கஷ்டமாகிறது. எனக்கு கூட கஷ்டமா இருக்குங்க. தம்பிமார்களே, ஏன்னா, ஒரு மூணு தாம்பூலம் வாங்குறேன். செய்யார் பக்கத்துல நானே வாங்கி கொடுத்துருக்கேன். கஷ்டமா தான் இருக்கு. வச்சு விடுங்க. சரி தம்பிமார்களே, நீங்கள் வெகுந்து வந்து விட்டீர்கள். வெகு தூரமா வந்து விட்டோம். ஆமா, முதலில் உணவு அருந்தலாம். அண்ணா, சாப்பாடு உணவு வேண்டாம், எங்களுக்கு உபதேசம் வேண்டாம், எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வேண்டாம். ஆனால் உங்களை தேடி வந்த காரணம் தெரியுமா? அண்ணா, சாப்பாடு சோத்து பாத்திரம் சாப்பிட்டு. அப்படியா? சரி, வரும் வழியில் நம்மளுடைய இல்லம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, ஒரு மத்தியில் மாய் போடுகிறார்கள், ஒரு மத்தியில் மாய் போடவில்லை. அதனால் நாங்கள் உணவு தலையிலே அருந்திவிட்டோம். சரி, சந்தோஷம். தம்பிமார்களே, ஆமா, என்னை பார்ப்பதற்கு போல அவளால வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கின்றோம் அல்லவா? ஆமா. இதனால் தெரியுமா எதற்காக? உன்னை தேடி வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? அண்ணா, உங்களுடைய இளைய தந்தை இருக்கின்றார் அல்லவா? ஆமா, என்னுடைய தந்தை. ஆமா, என்னுடைய சித்தப்பா. இரணி ஆமா, என்னுடைய சிறிய தகப்பனார். அண்ணா, உங்க அப்பா இருக்கிறாரா? எங்க அப்பா இறந்து விட்டார். எப்படி செத்தாரு? அந்த ஆண்டவன் பரந்தாமனால் இறந்து விட்டார். என் தந்தை நானா? ஏன்னா அவரு தவறு செய்தார். அண்ணா, ஒரு நியாயத்தோட பேசு. தம்பி, அப்பனை சாவடிச்சுட்டு போய் ஆண்டவன் பறந்தாம அவ கோலிந்து கோபாலன் நியாயமா இது? தம்பி, இல்ல, நியாயமா இது? உட்காந்து அப்படியே சொல்லு. இல்லை. உட்காந்தே சொல்லு. என்னுடைய தந்தை தவறு செய்தார். ஏய் தவறு, அவ தப்பு செய்தா அது இல்லாம வேணாம். ஏன் அதான் இப்படி வாங்க, அப்புறம் நல்லா இருக்கும். தம்பி, அப்பா, உன் தந்தையை கொன்றவன் யார்? அந்த பரந்தாமன் மறுபடியும் நாராயணன். அந்த கொடியவன் சொல்லு, கொடியவன் சொல்லு. உன் அது தந்தையை என் நாவினால் கூற மாட்டேன். உன் தந்தையை கொன்றவன் நாராயணன். என் தந்தையை கொன்றவன் நாராயணன். தகப்பனை கொன்று விட்டான். அவனை மானம் கெட்டவனே, டேய் ஈனம் கெட்டவனே, உனக்கு வீரம் இருக்கிறதா, விவேகம் இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா, இல்ல அறிவு தாங்குதா? மானம் கெட்டவனே, தம்பி, தம்பி, ஈர்த்தெடுத்த தந்தையை கொன்றவனை பகவான் என்று அழைக்கின்றாயே. தம்பி, ஏய் மூடா, உனக்கு இந்த வாழ்வு ஒரு கேடா. தம்பி, தம்பி, அவசரப்படாத. உன் தந்தையை கொன்றவனும் அவன்தான், என் தந்தையை கொன்றவனும் அவன்தான். அவன் எங்கே இருக்கிறான் என்று நீ சொல்லிவிட்டால் உனக்கு உயிர் மிஞ்சம், இதுவும் மிஞ்சம். தம்பி, அண்ணா, கோபத்துடன் வருகிறீர்கள். தெரியாம தான் கேக்குறேன். இல்ல, எனக்கு தெரியாது, நிறைய தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. நாமெல்லாம் யாரு? நம்மெல்லாம் அரக்கர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். நம்ம எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். நீ என்ன நேர்மாறாங்க? தம்பி, டேய், அந்த ஆண்டவன் பரந்தாமன். தம்பி கிம்பிலாம் சொல்லாங்க, அதுக்கு மட்டும் சொல்லு. தம்பி, அந்த ஆண்டவன் பரந்தாமன் இந்த உலக மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கின்றவர். அங்கேயே பேசுது தம்பி. தர்மம் எங்கே? இவனிடம் அன்பாக கேட்டால், ஆசையாக கேட்டால், சரி ஏதோ பங்காளி சொல்லி விடுவார் என்று பார்த்தேன். செத்து விடுவான். சாவட்டுமா?
இவன் செத்தா ஒரு பங்கு குறையும் பார்த்தா அதுதான் நம்மளுக்கு மெயின். ஆடி மாசம் 2 ராத்திரி வாங்கி கொடுத்துறானே அது என்ன ஆகும்? அது மட்டும் அதான் அப்படியே 2 பங்கு குறையில இப்போ அடிச்சாதான் மொத்தம் அப்போ 2 பங்கு குறையும். சாவடிச்சானு கம்னு தம்பி நம்ம யார் ஒரே குலத்தில் பிறந்தவர்கள். உண்மைதான். என் அண்ணன் கேட்ட கேள்வி அதுதான். ஆமா ஒருத்தன் எங்க அப்பனுக்கு முன்மை பண்ண அப்பன் தான் நீ பிறந்த. ஆமா ஒருத்தன் நம்ம எல்லாம் ஆகுவோம் தானே. அரக்கர் ஒரு குலத்தில் பிறந்தவன் ஏன் மாறாக இப்படி நாமம் விட்டிருக்கிறாய்? இந்த ராமம் தம்பி யாரு போட போறா? டேய் இந்த நாமத்தை யாருக்கு போட போற நீ? தம்பி ஒண்ணு சண்முகத்து போட போறியா இல்ல ஆடிக்கு போட போறியா? தம்பி ஆண்டவன் பறந்தாவன். டேய் டேய் மீண்டும் ஒரு நாவால் அவன் ஆண்டவன் பறந்தாமன் என்று சொன்னால் அண்ணன் கூட பார்க்க மாட்டான். மொத்த வாய் வசதி இந்த அவன் நாராயணனை குலக்காரன். தம்பி கொலை செய்வன் உன் தம்பி கொண்டவன். தம்பி நாராயணனை நம்மளுடைய தந்தைமார்களை அவமதித்ததினால் தான் அவர்கள் இறந்தார்கள். பகவான் முக்கியம் கிடையாது. நம்மளை பெற்றெடுத்தது யார்? நம்மளுக்கு உயிர் கொடுத்தவன் யார்? தந்தை தந்தைதான். தந்தையை கொன்றவனை பெருமையாக பேசுகின்றாயே, அதெல்லாம் வேண்டாம். அவன் நீ அழைத்தால் உடனே ஓட்டடமா வருவான். உன்னை காப்பாற்றத்தானா வந்து உன் தந்தை நான் அழைத்தால் வருவான். வருவான்ல. ஆமா. அப்போ உன் இப்ப கூப்பிடு. இப்போ 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 அப்பெல்லாம் வேணாம். கேட்ட கேள்விக்கு பதில் நீ அழைத்தால் அந்த கொலைக்காரன் சண்டாளம் வருவானா? நான் அழைத்தால் வருவேன். நீங்கள் இருந்தால் வர மாட்டார். என்ன பாடி நீங்கள் அவரை அவமதிக்கிறீர்களே. தந்தையை கொன்றவனை போற்றுகிறீங்க. உடன் பிறந்தவ பங்காளிங்க. பார்த்தா எங்க அப்பன் செத்தா நீ மீச வச்சுக்கணும், உன் அப்பன் செத்தா நான் மீச வச்சுக்கணும். எங்க அவன் கூப்பிடலாம். தம்பி நான் சொல்வதை கேளுங்கள். அவரை தோசிக்காதீர்கள். அவன் தூசித்தால் அவன் கொன்று விடுவானா? உன் தந்தையை என் தந்தையை கொண்டிருக்கலாம். அவன் ஆக்க முடியாது, அசைக்க முடியாது, சொல்ல முடியாது. அழைக்க முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. நீ ஒரு மனிதனாடா. எங்களுடன் என் ரத்தம் உன் உடம்புல ஓடுவது என்று தெரிந்தால் எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஏய் நீ மனங்கட்டவனே, எதுக்கு நில்லடா? உனக்கு வீரம் இருக்குதுல்லவா, விவேகம் இருக்குதுல்லவா, அவன் கொன்று விடுவான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குதா? அவர் வந்து தர்மத்தில் வழி நடப்பவர்களை அனுசரித்து போவார். அக்கிரமக்காரர்களை அவர் அழிக்காமல் விட மாட்டார். ஆமா நான் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லணும். ஒழுங்கா காட்ட பதில் சொல்லணும். பெத்த தந்தை எப்பேற்பட்டவன்? பெத்த தந்தை ஒழுங்காக இல்லை. கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லணும். தகப்பன் இல்லை என்றால் இந்த பூமியில் நம்ம உருவாகி வர முடியுமா? தகப்பன் இல்லை என்றால் உருவாகி வர முடியுமா? அந்த ஆண்டவன் இல்லாமல் நாம இல்லையே. ஆண்டவனாட அவங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்தான். ஆண்டவன் ஆண்டவன் உங்க அம்மாவுக்கு யார் என்னடா சொல்ல? கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லணும். தந்தை எப்பேற்பட்டவன்? தாயி தெய்வம் என்றால் தந்தை ஒரு ஆலயம். உண்மைதான். கருவறை இருப்பது யார்? தாயே. தாய். ஆமா. அந்த கருவறையை சுமந்து கொண்டு இருப்பது யார்? தகப்பன். அப்பேற்பட்ட தகப்பனை ஒருவன் கொன்று விட்டான். அவனுக்கு ஒரு துணையாக போகின்றாயே, நீ ஒரு நல்லவனா? சரி, இந்த நம்ம அனைவரும் இந்த உலகத்திலே காத்து ரட்சிப்பதான் நாராயணன் தானே. அந்த நாராயணன் கடவுளா? ஆமா. அவன் தெய்வமா? ஆமா உண்மைதான். தெய்வம். தெய்வத்தை இருக்கிறவங்க யாருன்னா நான் பார்த்துட்டேன்னு சொல்ல சொல்லு. நான் இப்பயே சத்தியமா உங்க விட்டு போறேன். ஏங்க தெய்வத்துக்கு யாரும் பாத்துக்கிறாங்க? சத்தியமா சொல்ல உண்மை சொல்லு. யாரும் பாத்துப்பாங்களா? தெய்வம்
ஏய், என்னடா மொழிகிற சொல்லா ஆத்திரத்தால் அடிக்காதே அண்ணன் மனம் பொறுக்காதே சாத்திரத்தை மறைக்காதே தர்மத்தை இழைக்காதே. முதல்ல கேளப்பா. ஆற்றை இழக்காதே, தர்மத்தை மீளாதே. எத்தனையோ ரசிகரெல்லாம், எத்தனையோ அரட்டையெல்லாம் ஆண்டவனால் அடிதாரப்பா. அந்த ஆண்டவனை தம்பி, தம்பி. உரைத்தாரே பாதையெல்லாம் குற்றம் செய்ய துணியாதே. உரைத்தாரே பாதையெல்லாம் குற்றம் செய்ய துணியாதே. நாராயணன் ஏய், 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 ஏய். சும்மா நாராயணன் சொல்லாத. சொல்லாத கேட்கிற கேள்வி தான் பதில் சொல்லணும். சொல்லப்பா. பிள்ளையா பிறப்பது எதற்கு? பிள்ளையாய் பிறப்பது எதற்கு? நல்வழி நடப்பது. பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டாம். அதான் முயற்சிங்க. பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டாம். பெத்தவனை காப்பாத்துறது இல்ல. ஒரு பிள்ளையா பிறந்தால் பெத்தவன் பேரை சொல்லணும். சரி சொல்லணுமா இல்லையாடா? சரி அந்த தகப்பன் ஏய், சொல்லு. நான் கேட்டது போல நீ பதில் சொல்லணும். நான் கேட்பது பிள்ளையா பிறந்தால் பெத்தவன் பேர் சொல்லணுமா இல்லைங்க? சொல்லணும். சொல்றா நான் கேட்பேன். சொல்றா சொல்றா நான் சொல்றது நீ கேளு. ஐயோ இப்போ சரி, நான் கேட்டு பதில் சொல்றேன். சரி பிள்ளையா பிறந்தால் பெத்தவங்க பேர் சொல்லணுமா இல்லையா? சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம். பெத்த தகப்பன் பேரை சொல்லுங்க. சரி மாயம் சொல்றா சரி நான் சொல்ல வைக்கிறேன். பெத்த தகப்பன் சரியாக இல்லை என்றால் அக்கிரமக்காரனா இருந்த எந்த பிள்ளையும் எங்க அப்பா நல்லவன் சொல்லுவானா? அவன் தான் சரியில்லையே, அக்கறம் முடிச்சானே, அவனுக்கே நீ போறது. இந்த கேள்வி போய் இது சொல்லு. ஆண்டவன் அருளால். எந்த ஆண்டவன் நாராயணன். ஏய், இந்த தாய்க்கு தான் நம்ம பிறக்க வேண்டும், இந்த தகப்பனுக்கு தான் நம்ம பிறக்க வேண்டும் என்ற உரிமை நம்மளுக்கு கிடையாது. இந்த பிள்ளைய தான் நம்ம ஈண்டெடுக்கணும் என்ற உரிமையும் நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது பகவான் குடுத்தான். பிறந்தது பிள்ளையா பிறந்தால் பெற்றோருடைய தகப்பனை காப்பாற்ற வேண்டும், அவன் தான் பிள்ளை. ஆனால் உன்னுடைய தந்தை பேரை சொல்வதற்கு உன் நாவு கூசியது. நாராயணா நாராயணா என்று தெரிவித்தாய். ஆகினால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் பெரிய தந்தை உயிரை விட்டானே, வாத்தாவன் மனுஷன்தான். என் குலத்துல பிறந்தவன். வாத்தா நீ யாரு குலத்துல பிறந்தனே தெரியும். கேட்ட கேள்வி பதில் சொல்லு. தம்பிமார்களே தம்பி கூடாத. ஹரி என்று சொல்லுகிறாயே. ஏய் அவன் எங்க இருக்கான் சொல்லு. ஹரி என்பவன் எங்க இருக்கான் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் இருக்கின்றான், சொல்லு. அனைத்து பொருள்களும் இருக்கின்றான். சரி கேட்டான். அவன் நீ வரனால வா. அவருக்கு பதில் நீ நின்னுப்பா. அவர் நான் கீழே உட்கார வச்ச மாமா தானே, மனசு வலிக்குதா? மாமாவா? ஏய், அது அப்பதான் அடி அடி உன் சர்டிஃபிகேட் விட்டு கொடு. வாயா பாசம் இருக்குதா? ஆமா ஆமா பாசம் இருக்குல்ல. அதான் டேய் தம்பி அந்த நாராயணன் வீரபாலா தூண் நிற்பான் சொல்றேன், துருமல் நிற்பான் சொல்றேன். டேய் நான் சொல்வதை கேள். அந்த நாராயணனை அழைத்து எங்களிடம் ஒப்படைத்தால் உனக்கு உயிர் மிஞ்சும். அப்படி இல்லை இதே இடத்துல உன் உயிரே நான் எடுத்துருவேன். நாராயணன் யாருடைய கண்ணிலே தெரியுமா? நல்லவர்கள் கண்ணில் தான் அவர் தெரிவார். அப்ப நாங்க நான் கேடு கேட்ட பேமனியா? நடக்கவில்லை. நாங்க பேமனியா? தம்பி தம்பிமார்களே, உலகத்துக்கு நல்லவன் யாரா? அந்த நாராயணா. யாரு? அந்த நாராயணன். அவன் பேரை சொல்லாத. நான் கேட்டது உலகத்துல நல்ல சொல்றேன். உலகத்துல நல்லவன் யார்? நல்லவன் யாருனாங்க யாருன்னா சொல்ல சொல்லு. மத்த நான் உத்துமேன், மத்த நான் நல்லவனு. நல்லவனா உலகத்துல வாழ்ந்து பார். மற்ற அனைத்து ஊர் மக்களும் உன் தோல் மேல நிற்கும். அதே உங்க அம்மா நீ நல்லவனா வாழ்ந்து பாடுறா, உன்னை ஊரே தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடும். அவன் தான் வல்லவன். நல்லவனா இருப்பது சாந்தியம் அல்ல, வல்லவனாக வாழ வேண்டும். அதுதான் உலகத்திலே அறிவு
அக்கிரம்பு அடுத்து செய்தான் நல்லவன். நம்ம தந்தைமார்கள் தவறுகள் செய்தார்கள். அதனால்தான் அவருடைய மனத்தாலே இறந்தார். நம்ம தந்தைங்க தவறு செய்தாங்க. ஆமா, என்ன தவறு செய்தாங்க சொல்லலாம். தேவர்களை இம்சை செய்தார்கள். தேவர்கள் யார்? ஏண்டா பாவி அவங்க யார்? வாயை குத்துட்டு மாட்டுவாங்க. தேவர் யார்? நமக்கும் தேவருக்கும் என்ன உறவு? அவங்க எப்பேற்பட்டவங்க? தேவர்கள் நமக்கு பங்காளிங்க தான். பங்காளிங்க, ஒரு முறையில் பங்காளிங்க. 5 வயதிலே அண்ணந்தம்பிகள், ஆமா, 10 வயதிலே பங்காளிகள், 20 வயதிலே எதிரியாள் என்று சொல்வார்கள். பார்த்தா நீ எதிரி கூட சேர்ந்து, ஏய் அவனுக்கு எதிரி ஆளுங்க. நான் எதிரி கூட சேரவில்லை, இதுடா. நல்லவனுக்கும் கூட தான் சேர்றேன். பனங்காயை பதம் பார்த்து வெட்ட வேண்டும். பங்காளியை நேரம் பார்த்து மற்ற கழுத்தலாம். பங்காளி கூட போய் சேர்ந்துங்கிறிய. நம்மளுக்கு எதிரியாள் யார்? தேவர் கூட்டம் தான். தம்பிமார்களே, என்னுடைய சிறிய தந்தை என் தந்தையை போல நீங்க இருக்கிறீங்க. ஆமா, அதனால அந்த ஆண்டவனை யோசிக்காதீங்க. அவருடைய பாதத்தை வணங்கினால் நம்மளுக்கு நற்கதை கிடைக்கும். ஏண்டா நீ வணங்கக்கூடிய மாயவன் தூண் நிற்பான், திரும்பி நிற்பான், ஆமா, மண்ணில் நிற்பான், மண்ணில் நிற்பான் சொல்லியே. இந்த தூணில் நிற்பானா என்னை நீங்கள் எப்படி அடித்து தேவர்கள் நல்லவர்கள், நம்ம தந்தையர் கெட்டவர்கள். நீங்க ஆமா, தேவர் மொத்த பேர் நல்லவங்களா? உண்மையில்தான் நல்லவர்கள் தான். அவங்க நல்லவர்கள். ஆமா, சூழ்ச்சிக்கார் என்று நான் தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் தேவர்களுக்கு அழிவு இருக்குதா? அழிவு என்பது கிடையாது. நம்ம யாரு? அவங்களுக்கு பங்காளி. ஆமா, நம்ம ஏன் அழிகிறோம்? இதுக்கு உண்மை சொல்றோம். நமக்கு ஆணவம், அதிகாரம். ஆணவம் கிடையாது. ஆமா, அதிகாரம் கிடையாது, திறமையை காட்டுகின்றோம். ஏய், நாங்கள் வீரனாக இருக்கவும் தான் அரக்க கூட்டத்திலே பிறந்திருந்தாலும் நேருக்கு நேர் நின்று சண்டை செய்து அவங்களிடம் எதிர்க்கே நின்று வடிவ குடிவதுதான் அரக்க குலம். ஆனா தேவர் கூட்டம் தெரியுமா? சூழ்ச்சி செய்வது. எதிர்க்க வந்து கொள்ள மாட்டானுங்க. அவனுங்க சூழ்ச்சியாக தான் எங்களை கொள்ளுவாங்க. அப்ப நாங்க நல்லவங்களா? அவங்க நல்லவங்களா? அவர்கள் தான் நல்லவங்க. இது சூழ்ச்சியாக கொள்றவங்க நல்லவனா? ஏய், ஆண் மகனாக இருந்தால் நேருக்கு நேர் நின்று சமர் செய்ய வேண்டும், நேருக்கு நேர் அவனை கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க சூழ்ச்சியாக கொள்ளுவார்கள். அவர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் என்ற தூத்துகிறாய், போற்றுகிறாய். எங்களை கேவலமாக கேவலமாக பேசுகிறாய். நான் உன்னை இறுதியாக கேட்கின்றேன், இப்போது அந்த நாராயணன் இங்க வருவானா? வர மாட்டானா? அழைக்க முடியுமா? இவனோட பேச பழகல. ஒரு நேரத்திலே ஆண்டு வர வாங்கி. ஆமா, எந்த நேரம் எந்த உருவ வேண்டும் ஏன் கவலைப்படுற? இவனை அடித்தோம், சித்திரவதை செய்தோம், மிதித்தோம். ஆனால் இவனை அந்த நாராயணன் கூக்க மறுக்கிறான். இப்ப நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? சிவனிடம் வரம் வாங்கினேன். எப்பேற்பட்ட வரம்? நினைத்தால் நினைத்த நேரத்தில் உருவம் மாற்றக்கூடிய வரம். இப்போது 5 தலை நாகமா உருவம். இப்போதே 5 தலை நாகமாக மாறி தம்பியே சொல்லை கேளா, தர்மமே இறைவன்.